இறை இரக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய பாவத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ இறை இரக்க ஆண்டவரின் வாக்கு உங்களுக்காக. எசாயா 53:5 வசனத்தில் சொல்லுகின்றார், நமது மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், நமது அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம் என்று கூறுகின்றார்கள். ஆம், பாவத்தின் சம்பளமாகிய தண்டனை, மரணம், குற்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டிய செயல்கள் ஆகிய யாவற்றிலுமிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவராக இறை மகன் இயேசு இருக்கின்றார். அவர் சிலுவை சாவை சுமந்து நம் பாவங்களுக்காக மன்னிப்பை நமக்கு பெற்று தருகின்றார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையான செய்தி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை என்பதாகும். இது நாம் பாவம் செய்யலாம் என்பதற்கான அனுமதி அல்ல. மாறாக மனம் திரும்பி கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் நமக்கு கிருபையும் சமாதானமும், நம்முடைய பாவங்களுக்கான விடுதலையும் சாபங்களிலிருந்து விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான உறுதிமொழியாகும். இறைவனின் மன்னிப்பை நாம் பெறுகின்ற பொழுது நம்முடைய பாவ சாபங்களிலிருந்து விடுபடுவதோடு நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான தடைகளிலிருந்து விடுபடுகின்றோம். அவர் நம்முடைய கடந்த கால சாபங்களையும் பாவங்களையும் அழித்து விடுகின்றார் மன்னிப்பின் வழியாக. ஆகவே அவரது கிருபையினால் நமது எதிர்காலம் புதுப்பிக்கப்படுகின்றது, குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது, புதிய வாழ்வின் நம்பிக்கை நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே அவருடைய சிலுவை மரணத்தை பார்க்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் நினைக்க வேண்டியது எல்லாம் நம்முடைய பாவ சாபங்கள் கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் மரித்துவிட்டது என்பதே ஆகும். ஆகவே அவரோடு வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கான தடைகள் இதோ இப்பொழுதே உங்களுக்கு எடுக்கப்பட்டு, தடைகள் நொறுக்கப்பட்டு முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.